ஆக்சுவலி படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாம். கான்செப்ட் ரீதியாக கேட்டிங்கன்னா பழைய கான்செப்ட் தான். நியூ படம் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி உள்ள பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த பாம்பு படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் எனக்கு என்னென்னா நம்ம காட்டுற விதம், நம்ம கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளை எங்கேஜிங்காக வச்சுச்சான்னு கேட்டால் 100% வச்சுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் பார்க்கும்போது நானும் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி என்னடா எடுத்துகிட்டு என்ன வழக்கம் போல் எதையா காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். பட் போக போக பார்க்க பார்த்திங்கன்னா பயங்கர இதாக இருந்தது. இன்டர்வல் டைம்லலாம் வந்துட்டு எனக்கு ஹீரோ வந்தே ஆகணும், நீங்கள் கதையை மாற்றுங்க, எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. கிளைமேக்ஸ்லலாம் சீரியஸாக சென்டிமெண்ட் அழுதுட்டேனாலாம். ஒருத்தவன் இவ்வளோ நாள் நம்ம கூடயே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே மூழ்கி இருப்போம்னு பாருங்களேன். நம்ம கூடயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு அவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் சூப்பராக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா கான்செப்ட் பழசாக இருந்தாலும் கொடுத்த விதம் சூப்பர். காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, அதுதான் மெயின். காமெடி இந்த படத்தில் இல்லைனா மெயின் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் அப்படியே இதாக இருக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா விடிவி. நானும் அவரை காட்டும் போது யோசித்தேன், ஒரு வேளை கிரிஞ்சு பண்ணிடுவாங்களோ காமெடின்னு, என்னடா வேற கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் டைமிங்கில் கொடுத்த காமெடி அல்டிமேட். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் ஒன்று வரும், அதை நான் ரினியூவல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னால் சொல்லாமே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு காமெடி இருக்கும் அல்டிமேட்டு. நாங்களாம் விழுந்து விழுந்து சிரித்தோம். ஸோ கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன்ஸ் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, எனக்குன்னா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சூப்பராக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியில் எல்லாமே கொடுக்குறது பெரிய விஷயம். அது சூப்பராக இருந்தது. உண்மையிலே ஹீரோவை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு யோசித்து பாருங்களேன், ஒரு லேடி கெட்டப் போடுறது வேறு விஷயம். ஆனால் நான் லேடி கிடையாது, நான் ஜென்ஸு தான். ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜை நான் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த உடனே மாறுறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய். இந்த வாரம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அது டப்பு நடக்கும்போது நம்மளுக்கே ஒரு இது இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓப்பனாக சொல்லணுன்னா நல்ல ஒரு என்கேஜ். ஆனால் கான்செப்ட் ரீதியாக இது பழைய கான்செப்ட் தான். நம்ம ஈஸியாக நீங்கள் நிறையா படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், அந்த படம்லாம் பார்த்தீங்க, அந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா படங்கள் இது ஒரு சேம் கான்செப்ட் தான். கொண்டு போகிற விதம் தான் ஒரு படத்தை ஹைலைட் பண்ணுறது. ஸோ அதில் இந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவங்க கொடுத்த சென்டிமெண்ட்டுமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கேமரா ஒர்க்லாம் செம்மையாக இருந்தது. மியூசிக்குமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே அந்த நம்ம ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இது மாறும், அப்போ வந்து கருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் அந்த தீம் மியூசிக்லாம் வந்தது, அந்த ரஜினி ஸ்டீல்னு சொன்னது, அதெல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப ரசித்து பார்த்தா சூப்பராக இருந்தது.